பகவான் கிருஷ்ணர் மேற்கொண்டு அர்ஜுனனை பார்த்து சொல்லத் தொடங்கினார். நான் ருத்திரர்களில் பரமசிவனாய் இருக்கிறேன். ருத்திரர்களில் பரமசிவன். எச்சர் அசுரரில் குபேரனாகவும், வசுக்கள் எண்மரில் அக்னியாகவும், மலைகளுள் மேருமலையாகவும் இருக்கேன். ருத்திரர்களில் பரமசிவன், எச்சர் அசுரரில் குபேரன், வசுக்கள் எண்மரில் அக்னியாகவும், மலைகளுள் மேருமலையாகவும் இருக்கேன். நிலம், நீர், நெருப்பு, வளி, வெளி, சந்திரன், சூரியன், நட்சத்திரம் இவை 8 வசுக்கள். மொத்தம் 8 வசுக்கள் பார்த்திங்கன்னா நிலம், நீர், நெருப்பு, வளி, வெளி, சந்திரன், சூரியன், நட்சத்திரம். அப்போ தேவதைகளுக்கு ஹவிஸ் கொண்டு சேர்க்கும் அக்னி வசுக்களுக்கு அரசு. தேவதைகளுக்கு ஹவிஸ் கொண்டு போகிறது. பகவானுக்கு முகம் எனப்படுவார். பார்த்தா புரோகிதர்களுள் நான் பிரகஸ்பதி, படைத்தலைவர்களுள் நான் முருகக்கடவுள், நீர்நிலைகளுள் நான் கடல். புரோகிதரில் பிரகஸ்பதி, படைத்தலைவரில் முருகக்கடவுள், நீர்நிலைகளில் கடல். பிரகஸ்பதிங்கிறது தேவேந்திரனுடைய குரு, ஞானவான். நான் மகரிஷிகளில் பிரகு மகரிஷி, சொற்களுள் ஓரெழுத்தான ஓங்காரம், வேள்விகளுள் ஜபயஞ்ஞம், அசையா பொருள்களில் இமயம். மகரிஷியில் பிரகு மகரிஷி, சொற்களில் ஓரெழுத்தான ஓங்காரம், வேள்விகளில் ஜபயஞ்ஞம், அசையா பொருள்களில் இமயம். புத்தி சக்தியை கடந்து சென்று பகவானை அடைந்த சிறந்த ஞானிகள் மகரிஷிகள் ஆவார்கள். ஓம் என்கின்ற ஒற்றை சொல்லுக்கு பிரம்மம் என்று பொருள். ஓம்ங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்கு பிரம்மம்னு பேர். நாம ஜபமாகிய யஜ்ஞம் எளிதில் செய்யக்கூடியது. மலைக்கு உயிருண்டு, உயிரோட்டத்தில் இருப்பது பெரியது. இமயமலை என்பது தெளிவு. மரங்களுள் அரச மரமாகவும், தேவ ரிஷிகளுள் நாரதராகவும், கந்தர்களுள் சித்திரரதனாகவும், சித்தர்களுள் கபில முனியாகவும் நான் இருக்கேன். மரங்களில் அரச மரம், தேவ ரிஷிகளில் நாரதர், கந்தர்களில் சித்திரரதனாகவும், சித்தர்களில் கபில முனியாகவும் நான் இருக்கேன்னு சொல்கிறார். பூஜிக்கத்தக்கது அரச மரம். நாரதர் தத்துவதர்சினி, பக்தர்களில் தலையானவர். கந்தர்கள் தேவகணத்தில் ஒரு பிரிவினர். மருத்துவம், கலை, காமம், சூதாட்டம், வேதம் இவற்றில் சிறந்தவர்கள். சித்திரரதன் அவர்களுடைய தலைவன். கந்தர்வர்கள் தேவகணத்தில் ஒரு பிரிவினர். மருத்துவம், கலை, காமம், சூதாட்டம், வேதம் இவற்றில் சிறந்தவர்கள். சித்திரரதன் இவர்களுடைய தலைவன். கபில முனிவர் மகாவிஷ்ணு அவதாரம்.